ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஸ்டாக்குக்குள்ளார என்ன மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு, எந்த இடத்துல அது பிரேக் அவுட் கொடுத்தா எவ்வளோ டார்கெட் கொடுக்கும், எந்த ரேஞ்சு வந்து நமக்கு டார்கெட்டு, எந்த லெவல் வந்து ஸ்டாப் லாஸு, எந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகணும், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஆதித்யா பிர்லா கேபிட்டலுங்கிற ஸ்டாக் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து மந்த்லி கேண்டிலு. இப்போ இந்த மந்த்லி கேண்டிலில் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இதில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறது தெரியுது. லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர். உங்களுக்கு தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அது வந்து இப்போ எக்ஸாக்டாக பிரேக் அவுட் ரேஞ்சுக்கிட்டேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மந்த்லியில் இது வந்து அடுத்து நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான ரெடியான லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த பேட்டர்னை வச்சு புரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இதை வீக்லி கேண்டிலில் வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீக்லி கேண்டிலில் இதில் என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இது ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குன்னா, நமக்கு ஒரு ரவுண்ட் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி நான் சொல்கிறேன்னா, ரவுண்ட் பாட்டம் இருந்துச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ என்னென்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்லேருந்து இப்படி மூவ் ஆகி மேலே வந்திருக்கணும். அந்த இடத்துல வந்து ஒரு ரவுண்ட் பாட்டம், இப்போ இந்த ரவுண்ட் பாட்டம் எக்ஸலண்ட்டாக பிரேக் அவுட் கொடுத்து இப்போ ரீடெஸ்ட் பண்ணுது பாருங்கள், இந்த ரேஞ்சிலேருந்து. தெரியுதுங்களா? இப்போ ரீடெஸ்ட் பண்ணி அடுத்து ஃபர்தராக இது இந்த லெவல் வரைக்கும் அந்த டபுள் பாட்டத்தோட ரேஞ்ச், எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரேஞ்சை வந்து டார்கெட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம ப்ளே பண்ணுறதுக்கான நல்ல ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் வந்து நம்ம 2 பேட்டர்ன் பார்த்துட்டோம். ஒன்று ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்த்துட்டோம். அடுத்து இதில் ரவுண்ட் பாட்டம் இருக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே ஷர்ட்டில் இன்னொரு பேட்டர்ன் நமக்கு தெரியுது பாருங்கள். இது வீக்லிலையும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தெரியுதுங்களா? வீக்லிலையும் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிருக்கு. அதே நேரத்தில் நமக்கு ட்ரெண்ட் லைன் வர பாருங்கள், இந்த உச்சி டு உச்சி. ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸலண்ட்டாக இதோட லெவலும் நமக்கு என்ன தெரியுது, பிரேக் அவுட் ஆகி இங்கே பிரேக் அவுட் ஆச்சு, கன்ஃபர்மேஷன் முடிஞ்சிச்சு ஹெட் அண்ட் ஷோல்டர். அங்கேருந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகி மேலே மூவ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்போ சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும், எப்போ திருப்பி ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுங்கிறத பற்றி வீடியோ கம்ப்ளீட்டாக ஒன்று போட்டிருக்கேன். பேசிக்கான வீடியோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி நல்லா கிளியராக புரியும். அந்த வீடியோட லிங்க் வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக நம்ம ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ண முடியும். அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதில் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ், என்ன மாதிரி பிரேக் அவுட்ஸ்லாம் நடக்குதுங்கிறத புரிஞ்சிக்கணும். ஜென்ரலாகவே ஒரு சார்ட் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து உங்கள்கிட்ட பேசணும் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா சொல்கிற, பேசணும்னா எப்படா சார்ட்டு பேசணும்னா, நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த பேட்டர்ன்ஸோட லெவல் உங்களுக்கு எக்ஸாக்டாக புரிய ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக அந்த சார்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நான் டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இதை பார்க்குறப்பே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ன மாதிரியான ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியுதுன்னா பாருங்கள், இது வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆகிருக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ டபுள் பாட்டத்தோட நெக்லைன் பாருங்கள், கரெக்டாக நெக்லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கா. ஸோ அப்போ இது வந்து ஃபர்தராக ரீடெஸ்ட் பண்ணால் இந்த இடத்த, அதாவது 150 ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபர்தராக ஏறினா இது வந்து அப் ட்ரெண்டாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரியுதா? இதே இதில் இப்போ பாருங்கள், இன்னும் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் நம்ம இதில் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீடியோ லென்த்தாக போதுன்னு யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன மாதிரிலாம் அனலைஸ் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ தான் வந்து நம்ம நல்ல லாபத்தை பார்க்க முடியும். இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு சேனலாக கன்சிடர் பண்ணுறேன். புரியுதுங்களா? இப்போ இங்கே பட்டு இப்போ அடுத்து இந்த ரேஞ்ச் இங்கே தான். ஸோ அப்போ வந்து
183 டார்கெட்டை வந்து ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டாக்கில். ஓகே சரி, எல்லா பேட்டர்னும் இதில் ஃபார்ம் ஆகிருக்கே, அப்போ நான் வந்து இந்த ஸ்டாக்கில் உடனே என் மொத்த காசையும் கொண்டு போய் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி நான் பணக்காரன் ஆகிட முடியாதா அப்படின்னு நினச்சி மொத்த காசையும் கொண்டு போய் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வந்து மணி மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மணி மேனேஜ்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் சஸ்டெயினே பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கோங்க. ஸ்டாக்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு 50,000 வச்சுருக்கீங்கன்னா F&O ஸ்டாக் வாங்குறதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 10,000க்கு மேலே போடவே போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் வர லாபம் போதும் டெய்லி வர்றது. மற்றபடி நீங்கள் ஸ்டாக்கில் ப்ளே பண்ணுங்கள், பெரிய நஷ்டத்தை கொடுக்காது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி டெக்னிக்கல் அனாலிசிஸை கற்றுக்கிட்டு கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணுறப்ப நமக்கு வந்து லாஸ் ரொம்ப மினிமம் தான் இருக்கும். ப்ராஃபிட் வந்தால் நல்ல லெவல் ப்ராஃபிட் தான் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி டெக்னிக்கலை கற்றுக்கணும். டெக்னிக்கலை கற்றுக்கிட்டால் ஈஸியாக நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த ரேஞ்ச் வந்து இதுலேருந்து இது ட்ரெண்ட் லைனு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் பண்ணி திருப்பி ஏறுது. ஸோ இந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிற ஸ்டாக் வந்து நல்ல மூமெண்டம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மந்த்லிலையும் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், வீக்லியில் ஒரு ரவுண்ட் பாட்டம் ஹெட் அண்ட் ஷோல்டர், டேயில் ஒரு டபுள் பாட்டம், ஒரு சேனலு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனில் பட்டு எல்லா இடத்துலையுமே ரீடெஸ்ட் பண்ணி திரும்புறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கில் ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்க் எடுக்கலாம். உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு இந்த ஸ்டாக் ஓகேவா, இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத பண்ணி புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து செபியில் ரிஜிஸ்டர் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. நான் என்னோடய நாலேஜ், எனக்கு இதை எப்படி பார்க்குறப்ப என்ன தோணுதோ அதை உங்களுக்கும் சொல்லணும். நீங்களும் அதே மாதிரி வரைஞ்சி நீங்களும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டாப் லாஸ் வரையணும்ல ஃப்ரெண்ட்ஸ். எந்த ரேஞ்ச் வந்து ஸ்டாப் லாஸ்னால் இப்போ பாருங்கள், நான் டேலேருந்து புரியுதுங்களா, இப்போ கரெக்டாக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன். இதுக்குள்ளே எவ்வளோ பேட்டர்ன்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது வந்து சேனல், புரியுதுங்களா. ஸோ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம வந்து இதுக்கு ஸ்டாப் லாஸ் ரேஞ்சாக வந்து எதை வச்சுக்கலான்னா இந்த ரேஞ்ச், இதுக்கு இந்த சேனலுக்கு கீழே வந்துச்சுன்னா இது ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு 147 இந்த ரேஞ்ச் வந்து ஸ்டாப் லாஸு. இதுக்கு வந்து என்ட்ரி லெவல் வந்து நீங்கள் வந்து 160 மேலேயே ரிஸ்க் எடுக்கிற மார்க்கெட்டில் வந்து ரிஸ்க் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ரிஸ்க்கை எப்படி நம்ம எடுக்கிறோம், எந்த லெவல் ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு வந்து பை அபோவ் வந்து 163க்கு மேலே பை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 10 to 15% ப்ராஃபிட் வர அளவுக்கு எடுத்தாலே ஒரு நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஓகேங்களா, அதிகமான எதிர்பார்க்காதீங்க. எந்த லெவல் டார்கெட்டுன்னு நான் சொல்லணும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கு போடுற அமௌண்ட்லேருந்து ப்ராஃபிட்டாக ஒரு 10 to 15% வந்தாலே ஈஸியான ப்ராஃபிட், ஒரு நல்ல ப்ராஃபிட் அந்த லெவலே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.